அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பிரியமானவர்களே, ஒரு பெண்ணை ஒருத்தன் இச்சையோடு பார்த்தான்னா அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு சொன்னார். பாருங்க, இன்றைக்கு அநேகர் இயேசு அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனத்துக்கு அன்புள்ளவர் தான். ஆனா பிரியமானவர்களே, அதே இயேசு இங்கே சொல்லுகிறார். வாசிங்க. உனது வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று சொன்னார். பிரியமானவர்களே, உன் வலது கண் உனக்கு இடலாம், பாவ இச்சைக்கு இடம் கொடுத்து, கண்ணின் இச்சைக்கு இடம் கொடுத்து பெரிய மிருகத்தை போல வாழ உன் கண் எப்போது இச்சையினால் இருந்திருக்குமானா அது அமிதமா இச்சைக்கு நீ அடிமைப்படும் போது பரலோகம் போக முடியாது. அப்படிதான் உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று இயேசு அங்க ஆணித்தரமாக சொல்லி பார்க்கிறோம். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறேன். ஏன் கண்ணை பிடுங்கணும்? நீ ரெண்டு கண்ணால பாவம் செய்து உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நீ ரெண்டு கண்ணால மாம்சைக்கு கண்ணிச்சை இடம் கொடுத்து மிருகமாய் வாழ்ந்து நீ பாதாளத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கண்ணில்லாதவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நலமாயிருக்கும் என்று என் இயேசு இங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால், இன்னைக்கு இந்த ரெண்டு கையில எத்தனை பாவனை மனிதன் செய்யறான்? லஞ்சம் வாங்குறான், அசுத்தமான காரியங்களை செய்யறான். இவ்விதமாய் உன் வலது கை தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய உடைந்து விடுமானா அந்த கையை தரித்து எரிந்து போடு என்று சொன்னாரா? உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது நலமாயிருக்கும். கையை வெட்டுறது கஷ்டம்னா பாவத்தை விடு. உன் கண்ணை பிடுங்கிறது கஷ்டம்னா பாவத்தை விடு. நீ பாவத்தோட விளையாடினா நரகத்தில் தள்ளப்படுவாய். பிரியமானவர்களே, இந்த நரகத்தை குறித்து இன்றைக்கு அநேகர் போதிக்கிறதே கிடையாது. எல்லாம் நீ மறந்துரும்னு போதிப்பாங்க. நரகத்தை பற்றி நீ அறிஞ்சாதான், எப்படி இருக்குன்னு அறிஞ்சாதான் உன் வாழ்க்கையில பாவத்தை விட்டு விலகுவ. பிரியமானவர்களே, உங்களை பயப்படுத்துவதை நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வேதம் சொல்றதை நான் ஆணித்தரமா சொல்றேன். பிரியமானவர்களே, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று சொன்னார். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்றது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு. மனுஷனுக்கு பயப்படாத பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் மனுஷனுக்கு பயப்படுறீங்க. என் இயேசு சொன்னாரு, உன் ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்க அப்படிப்பட்ட மனுஷன், எந்த மனுஷனுக்கோ பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார். அப்ப மோட்சம் ஒன்று உண்டுனா நரகமும் உண்டு. இன்னைக்கு நரகம் இல்லை என்று சொல்ற திருடர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என் இயேசுவே சொல்லுகிறார், மனுஷனுக்கு நீ பயப்படாத, ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்தை அழிக்க வல்லவருக்கே பயந்திருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரம் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 இங்கே சொல்லப்படும். பிரியமானவர்களே, வாசிங்க. அநியாயக்காரர். பிரியமானவர்களே, நீ அநியாயமாய் வாழ்வியனா, அக்கிரமம் செய்து வாழ்வியனை தேவன் ராஜ்யம் போக முடியும் சொல்லுது. அநியாயக்காரர்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் வேசி மார்க்கத்தார் தேவன் ராஜ்யம் போக முடியாது. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாரரும் சிலை வழிபாட்டுக்காரரும் விபச்சாரக்காரரும் விபச்சாரம் பண்ற விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் பாருங்க, தன்னையே புணர சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்படும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அது மாத்திர 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நல்ல கேட்டுங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யார் யார் கீழ்ப்படியலையோ அவ்விதமாய் கீழ்ப்படியாதவருக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் இயேசு வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியே ஆகும். பிரியமானவர்களே, தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வத்தை அறியாத மக்கள், இன்னுமா சுவிசேஷத்தை அறிந்தும் கீழ்ப்படியாத மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரல, அதுல 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி, பாத்தீங்களா, அவருடைய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை தெய்வத்தை அறியாத மக்களும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத மக்களும் அடைவார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்றது. இன்னைக்கு நீ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதபடி உன் இஷ்டப்படி வாழ்வியனா நீ தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. மிக தெளிவாக வேதம் சொல்றது. அது மாத்திரல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 323ஆம் பக்கம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி, பிரியமானவர்களே, பாவம் செய்த தேவ தூதனையே நாய் கட்டி போடுறது போல அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பிரியமானவர்களே, 7-8 வாசிக்கலாம். 7-8 அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையில வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, லோத்து பாருங்க, அவருடைய அக்கிரம கிரியைகளை கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை என் இயேசு ரட்சித்தார். பிரியமானவர்களே, அவன் தினமும் அந்த அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ற மக்களை பார்த்தான். ஆனாலும் தன் உத்தமத்தை காத்து கொண்டான். அவன் நீதிமானாய் காணப்படுவதால சோதம் குமாராவை தேவன் அழித்தும் கூட பிரியமானவர்களே அவனை ரட்சித்தார். அவன் பிள்ளைகளை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆனா அவன் மனைவி பின்னிட்டு பார்த்த போது அவள் உப்பு துணானாள் என்று வேதம் சொல்லு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுல 9 கூட வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை பிரியமானவர்களே, நீ தேவ பக்தி உள்ளவனா
கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவனா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவன் இருப்பேனா, அவர் உன்னை ரட்சிக்கவும். பிரியமானவர்களே, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி இயேசு ரட்சிப்பார். அல்லேலூயா. என்ன பிசாசின் போராட்டம் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் பிரியமானவர்களே, உன்னுடைய எல்லா சோதனையின்றும் நீதிமானை தேவன் ரட்சிப்பார். தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பார். அக்கிரமக்காரரை வேதம் சொல்றது, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அக்கிரமக்காரன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து மிருகத்தை போல வாழ்வானா, அவன் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனும் தப்ப முடியாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து செல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னுமாய் 2 யோவான் பிரியமானவர்களே, 3 யோவான் ஸ்தோத்திரம் 11 வாசிங்க. பிரியமானவர்களே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவும் இல்லை. அல்லேலூயா. தேவனை காணவும் இல்லை. பிரியமானவர்களே, தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. நீ நன்மை செய்கிறவனா இருந்தா தான் நீ தேவனால் உண்டாயிருக்கிற. அல்லேலூயா. நீ தீமை செய்வியனா பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நீ தேவனை காண முடியாது என்று வேதம் சொல்றது. அது மாத்திரமல்ல, யூதாவின் புஸ்தகம் பிரியமானவர்களே, யூதாவின் பொதுவான நிருபத்துல 10 வாசிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவரை தூசிக்கிறார்கள். பாத்தீங்களா, நீ துன்மார்க்கன் நினைச்சான், தங்களுக்கு தெரியாதவரை தூசிக்கிறான். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறதாலே புத்தி இல்லாத மிருகங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை அறிந்துட்டு புத்தி இல்லாத மிருகத்தை போல வாழ்ற எத்தனையோ மக்கள் இருக்கா பிரியமானவர்களே. அவிதமா நாம் காணப்படக்கூடாது. வேதம் சொல்லுது, புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறதாலே தங்களுடைய சுபாவப்படி, ஜென்ம சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறாலே பாத்தீங்களா, தங்களுக்கு தெரிந்திருக்கிறாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்களும் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. இவர்களுக்கு தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு தான். அல்லேலூயா. அது மாத்திரம் 11 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்களுக்கு என்னென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். இயேசுவை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் செய்வாங்க, அவரை பார்த்து புலம்புவார்கள். இயேசுவை பார்த்து புலம்புவார்கள். அல்லேலூயா. அப்படியே ஆகும் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். சரி வாசிங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவன் எவனோ அவன் தேவ கோபாக்கியனாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமாகிய மதுவை குடித்து
பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். நல்லா கேட்டுருங்க, பாவம் செய்றவன் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நரகத்துல அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 11 வாசிங்க. அவருடைய வாதையின் புகை அவருடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். ஒரு நாள் மட்டும் வாதல்ல, அக்கினியும் கந்த எரியில சதா காலங்களிலும் அவன் வாதிக்கப்படுவான். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதன் நாமத்தையும் முத்திரையை தரித்துக் கொள்கிற கையிலே நெத்திலே பாருங்க, கடவுளில் 666 முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் ஹல்லேலூயா. இரவும் பகல் என்ன கிடையாது. நல்லா கேட்டுங்க, அவிதமாய் அன்றைக்கு சாட்சியில நெற்றிலையும் கையிலையும் முத்திரை தரித்த ஒருவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பால் இருக்காது. நித்திய காலமா இத்தனை கோடி வருஷம் சரி, நீ அக்கினி கடல்ல, அக்கினியும் கந்தம் எறிகிற அந்த கடல்ல நீ வெந்து கொண்டே இருப்பார், சாவம் வராது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனை உனக்கு தரப்போகிறார் பாவம் செய்றவனுக்கு. யோசித்து பார். விதமான தண்டனை வேணா நல்ல பாவம் செய்ய சீக்கிரமா பாதாளம் போயிடலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அந்த அன்றைய சாட்சியில கடவுள் என்று சொல்லி 666 முத்திரை தரித்தவர்களையும் அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசி. தேவன் சொல்லாத வார்த்தையை தேவன் சொல்லார் என்று சொல்ற அநேக கள்ளத்தீர்க்கதரிசி எழுப்பியிருக்காங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் பிடிக்கப்பட்டான். இந்த கள்ளத்தீர்க்கதரிசி தேவன் பிடிக்கப்பட்டானா? இருவரும் அப்ப மிக்கிரத்தை வழிபடுறவனும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினியும் பாருங்க, கந்தகமும் அக்கினியும் கந்தம் எரிகிற அக்கினி கடலிலே. பிரியமானவர்களே, அக்கினியும் கந்தமும் சேர்ந்து எரிகிற அந்த அக்கினி கடல்லே என்ன செய்வாங்களாம்? உயிரோடே தள்ளப்படுவான், சாவராது. அல்லேலூயா. நரகத்துல ஒருவனும் சாவ மாட்டான், தீயில எரிஞ்சிட்டே இருப்பான், சாவராது. உயிரோடே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. யோசித்து பா. ஒரு மனுடைய சரீரத்தில் தீயரி வைத்துக் கொள்ள முடியுமாளே, அது பற்றி எரியும் போது அணையாம ஜீவன் போகாம இருக்கும். எப்படி இருக்கு யோசித்து பார். எத்தனை கோடி வருஷம் தீயில எரிஞ்சுதான் இருக்கணும். உன் சரீரத்தை தீ எரியும், சதெல்லாம் உருகிதான் போகும், ஆனாலும் சாவு வராது. நீ சாம்பலா போக மாட்டேன். வேதம் சொல்லுது, அவர் உயிரோட தள்ளப்பட்டார்கள், அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-15 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது 11-15 வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. நீ பார்க்கிற அந்த பூமி ஒரு நாள் அகன்று போகும், நீ பார்க்கிற வானம் ஒரு நாள் அகன்று போகும். அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே நீ யாராஞ்சிருதான், நீ என்ன பாவம் செய்தியோ பாவம் செய்யலையோ, மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிய தக்க பலனை அடைந்தால் என்று பார்க்கிறோம். சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. கடலும் பாருங்க, செத்தவனெல்லாம் ஒப்படைச்சிருமா? மரணமும் பாதாளமும் நல்ல கேட்டுங்க. இயேசு கிறிஸ்து நேசத்துல உட்கார்ந்து போது மரணமும் பாதாளமும் தண்ணியுள்ள மனுஷன் ஒப்பிச்சிருமா? ஒருவேளை தப்ப முடியாதா? யாவரும் தங்கள் தங்கள் கிரியன்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார். பிரியமானவர்களே, உன் கிரியை கேட்ட தண்டனை அறிவிக்கும்படியா இயேசு வர போகிறார். அல்லேலூயா. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாவது மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கு.
அந்த புஸ்தகத்துல பேரிடா காணப்பட்ட எல்லாரும் யாராஞ்சிருந்தான். அவன் பிஷப்பா இருக்கலாம், போப்பா இருக்கலாம், பாருங்க நான் மிஷனரி சொல்லலாம், விசுவாசி சொல்லலாம், நீ யாராஞ்சிருந்தான். ஹல்லேலூயா. உன் பேர் ஜூபஸ்ல எழுதப்படலன்னா அக்கினி கடல் இருப்ப. ஹல்லேலூயா. ஜூபஸ் எழுதப்படாதபடி காணப்படுவனோ அவன் அக்கினி கடலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் விசுவாசி பாருங்க இன்று யாரும் இல்ல, இயேசு அறியானி யாரும் இல்ல, ஜூபஸ்ல யார் யார் பேர் இல்லையோ அத்தனை பேரும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8 வாசிங்க. பயப்படுறவர்களும் பிரியமானே, இன்னுமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாதபடி நரகத்துக்கு போறது யாருன்னா பயப்படுறவன். என்னை பாருங்க, எப்ப பார்த்தாலும் பயத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. பயப்படுறவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது, அவன் அக்கினி கடல் தான். அதனால உடைய வாழ்க்கை இருக்கிற பயம் இன்னைக்கு மாறணும். பயப்படுறவளும் அவிசுவாசிகளும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் அருவருப்பான பாவத்தை செய்வர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் மந்திரவாதியும் விக்கிரகாரரும் சிலை வெளிப்பாட்டுக்காரனும் பொய் சொல்ற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தமிடுற கடலே பங்கடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானே, இப்படிப்பட்ட நிலைமை அக்கினி கடல் நரகம். அது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 21:27 வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் பிரியமானே, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. தீட்டுள்ளதும் இன்னைக்கு பாவ தீட்டை வச்சுக்கிட்டு பிரியமானே மாம்சத்தின் கிரியில் வெளியங்கிற மாதிரி இருக்கு. அந்த 17 விதமான பாவத்துக்கு பிரியமானே நீ செய்து கொண்டு மிருகத்தை போல வாழ்வியனா தீட்டுள்ள ஒருவரும் அங்கே தேவன் ராஜ்யம் போக முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் நீ அருவருப்பா வாழ்வியல பலம் முடியாது, நீ பொய் சொல்லிட்டே இருப்பீன பலம் முடியாது. பொய்யையும் நடப்பிக்கிறமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரியமானே, பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்றது. ஹல்லேலூயா. இன்னுமாய் 1 யோவான் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என் இயேசு வந்தார். இந்த இயேசுவை யார் ஒரு மனிதன் விசுவாசித்து என் பாவத்துக்கு அவர் கலவசியில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தேன்னா நீ ரட்சிக்கப்பட முடியும். அது மட்டும் இல்ல பிரியமானே, நாம் உள்ளத்துல விசுவாசம் மட்டும் போதாது, நம்முடைய வாயினால் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற வல்லவராக இருக்க. பிரியமானே, இங்க வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம், உன்னுடைய பாவங்களை மாத்திரம் இல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானே, இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்யும்படியா தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். பிரியமானே, ஹல்லேலூயா. வேதம் சொல்றது, அதுல 3 கூட வாசிக்கலாம். அவருடைய கற்பனையை நாம் அவருடைய கற்பனையை கைவிடானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கற்பனையை கை கொண்டதா அதனால் அறிவு இல்ல. அது மாத்திரம் பிரியமானே, அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வானால் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நடந்தபடியே தானும் நடக்கிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். பிரியமானே, ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பிரியமானே, இப்படிப்பட்ட அக்கினி கடலுக்கு, அக்கினியும் கந்தமறிற அந்த கடல்ல புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த அக்கினி கடலுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானா சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடு. நீ பேர்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, பிரியமானே, நீ ஒரு விபச்சாரக்காரனா இருக்கலாம், வேசிக்காரனா இருக்கலாம், கொலைபாதகனா இருக்கலாம், பிரியமானே மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தனா இருக்கலாம், நீ வெறியனா இருக்கலாம், உதாசீனா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் கடந்து வருவேனா இன்றைக்கு உனக்கு ரட்சிக்கிறேன். இது உனக்கு அனுக்கிற காலம்,
இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக்க. இன்றைக்கு இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரு, பிற்பாடு நீ மன்னிப்பை இழந்து போவ. அவிதமாய் மன்னிப்பை இழந்து போகாதபடி நாட்கள்ல ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடிய பிரிமலே, நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாய், அக்கினி கந்தமிரு அந்த தீக்கினி தப்பித்துக் கொள்ள முடியாய் என் இயேசுவை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் பிரிமலே. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பயப்படுறவர்கள் ஐயா, அவிசுவாசிகள் ஆண்டவரே, சிலை வழிபாடு செய்றோம் ஐயா, விபச்சார கள்ள ஐயா, பொய் சொல்றோம் ஐயா தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட பாவம் செய்ற ஆத்துமாக்கள் ஐயா, அக்கினியும் கந்தமிரு கடலில் தள்ளப்பட வேண்டிய வேதம் சொல்லுயா தகப்பனே. மந்திரவாதி தள்ளப்படுவார் என்று வேதம் சொல்லுயா. அப்படிப்பட்ட நிலைமை என் பிள்ளைகளுக்கு வராதபடி கத்தாவே, எல்லா பாவத்தை சாபத்தில் இருந்த ஐயா இந்த நாட்களை விடுதலை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. யார் யார் தங்களுடைய பாவங்களை மறைக்காதபடி கத்தாவே முடத்தை அறிக்கை செய்து, இயேசுவே என்னுடைய பாவத்துக்கை சுமந்திர அடிக்கப்பட்டிரையா, என் பாவத்தை சுமந்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் துக்கத்தை சுமந்திரையா, எனக்கா நீ சாபமானீர் ஆண்டவரே. இன்னும் என் பாவத்தை சுமக்க தேவையில்லை, என் பாவத்தை சுமந்து விட்டீர் ஆண்டவரே. எனக்காய் கல்வாரிசில மரித்தீரையா, மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தீர் தகப்பனே. முடத்ததால் என்னை கழுவும் என்று யார் யார் கேட்கிறாரோ அத்தனை பேரையும் பிரியமானவர்களே அப்படி நாமத்தினால கழுவார், அப்படி இரத்தத்தினால கழுவார், அப்படி ஆவியினால கழுவார். பிரியமானவர்களே, அவரை உன்னை கழுவும்படியாக கல்வாரின் அண்ணிலே முழங்கால் பண்ணிட்டு பிரியமானவர்களே, அவர் நமக்காக பாடுபட்ட கல்வாரியை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. எந்த பாவியானாலும் தம்மண்டை வர்ற ஒருவனையும் புறமே தள்ள மாட்டேன் என்று சொன்னார். தகப்பனே, நாட்களில் யார் யார் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, நரகாய்க்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் தங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக கண்ணீரோடு தகப்பனே, இத்தனை வருஷம் நமக்கு துரோகியா வாழ்ந்துட்டையா, பாதகனா வாழ்ந்துட்டாண்டவரே, உமக்கு விரோதமாய் பரத்து விரோதமாய் பாவம் செய்தே, என்னை மன்னியும் என்று சொல்லி யார் யார் மனப்பூர்வமாய் கண்ணீரோடு செபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ராஜா முடத்தாலே கழுவி சுதீரித்து ராஜா உடைய நீதிமான்களாக மாற்றும்படி செபிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. பாவ கட்டிருந்த அசுத்தாவின் கையிலிருந்து ராஜா வியாதியின் கட்டிருந்த ஐயா என் பிள்ளைகளை நான் விடுவிக்கும்படி செபிக்கிறேன். குமார் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடலாது என்று சொல்கிறேன். என் பிள்ளைகளை விடுவிக்கும்படி செபிக்கிறேன். பிரதான ரட்சிப்பை கட்டளையிடுமையா, துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியா, பயத்தில் இருந்து ராஜா பாவ கட்டிருந்து சாப கட்டிருந்து என் ஜனத்தை விடுவிக்கும்படி செபிக்கிறையா. தைரியப்படுத்த திடப்படுத்தும் ஐயா. உடைய கிருபையம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக தாழ்மையோடு பணின்போடு கெஞ்சி கேட்கிறேன் தூய பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.